எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட் ஒர்க். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா, வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் ஒர்க் வீடியோ தான் போடுவேன். மறக்காம என் வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வெஹிக்கல் ரேம்ப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெஹிக்கல் ரேம்ப் வந்து யாருக்கு செஞ்சு கொடுத்தேன், எதுக்காக செஞ்சு கொடுத்தேன்றதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா லாரிக்கு யூஸ் பண்ணுற வெஹிக்கல் ரேம்ப், அதான் ஹெவி டியூட்டியில் ஒரு நார்மலாக யூஸ் பண்ணுற லாரிக்கு யூஸ் பண்ணுற வெஹிக்கல் ரேம்ப். இதாக பார்த்திங்கன்னா என் வீடியோட தம்ப்லைன். அதுக்கடுத்து பண்ணால் இதோட அவுட்புட் பார்ப்போம். அவுட்புட் பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள். மறக்காமல் அருள்தாஸ் வுட் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதில் என்ன வுட் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சில்வர் வுட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 பீஸ் மட்டும் கோங்கு யூஸ் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அருள்தாஸ் வுட் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வாங்க வீடியோவில் போகலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எப்படி செய்யுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். பட் ஆனால் வந்து என்னென்னா சின்ன ஒரு கிளிப்பிங் மாரி ஃபோட்டோவாக போட்டு சின்ன சின்ன இதுக்கு போட்டிருப்பேன். ஆக்சுவலாக இதுக்கு வந்து எதுக்கு வருது பார்த்திங்கன்னா, கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து லோடு ஏற்றுவாங்க தெரியுமா, இந்த காய்கறி லோடு ஏற்றுருமானா வண்டி வந்து கரெக்டாக ஸ்லாண்டிங்கில் நிற்காது. அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ரேம்ப் ஒன்று செஞ்சு அது மேலே வந்து வண்டியை நிற்க வைக்கிறதுக்காக செஞ்சோம். இதில் வர பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, பட் இருந்தாலும் என்ன பண்ணியிருப்பேன்னா வீடியோ வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருப்பேன். ஏன்னா வந்து இந்த ரேம்ப் செய்யுது வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1 hour வீடியோ வரும். ஆனால் வந்து நான் வந்து பேசிக்காக புரியுறதுக்காக சின்ன சின்ன கிளிப்பிங் மட்டும் போட்டு என்னென்ன கட் பண்ணியிருக்கேன்னு வந்து ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பேன். இதாக பார்த்தீங்கன்னா ரேம்போட டாப் பொசிஷன் வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஸ்கொயர் கட் பண்ணுறது இதெல்லாம் வச்சு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதனால தான் என்ன பண்ணிட்டேன்னா எல்லாத்துலேயும் வந்து ஒரு ஃபோட்டோ கிளிப்பிங் மட்டும் போட்டிருக்கேன். இதாக பார்த்தீங்கன்னா அதோட பேக் சைட் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தா. அது மட்டும் இல்லாமல் லாரி ஏறி நிற்கும் போது வந்து அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுறோன்னா ஸ்கொயரில் ஒரு ஃப்ரேம் செஞ்சு பேக் சைடு அடிப்போம். அது மேலே கவர் பண்ண என்ன பண்ணுவோன்னா ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் கட் பண்ணி ஆணி வச்சு அடிப்போம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக இந்த ரேம்ப் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரேம்ப் வந்து எது யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி, அதாவது என்னென்னா லாரின்னு சொல்ல முடியாது, பட்டு அதோட கொஞ்சம் ஹெவி கம்மியாக இருக்க டியூட்டி வண்டியை வந்து என்ன பண்ணிங்கன்னா இந்த மேலே ஏறி நின்று என்ன பண்ணால் லக்கேஜ் வந்து இறக்குறதுக்கும் ஏற்றுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அதாவது இந்த காய்கறி மூட்டை ஏற்றுறதெல்லாம் பார்த்திங்கன்னா சில இடத்துல ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட போகும்போது என்ன ஆகும்னா வண்டி வந்து இடிக்கும். அப்போ இந்த ரேம்ப் மேலே ஏறி நிற்க வச்சு கரெக்டாக இது பண்ணோன்னா கரெக்டாக நம்மளுக்கு வந்து அந்த லக்கேஜ் ஏற்றி இறக்கிறது கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் வந்து ஆக்சுவலாக நாங்கள் செஞ்சது வந்து லாரி மெஷர்மெண்ட்டு. பட் ஆனால் லாரிக்கு இது தாங்காது. பட் சின்ன சைஸ் லோடு வெஹிக்கிளுக்கு வந்து கண்டிப்பாக இது தாங்கும். மறக்காமல் வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதாக பார்த்தீங்கன்னா அது அவுட்புட்டு. இது எப்படி செய்யுறது கண்டிப்பாக கூடிய சீட்டில் வீடியோ போடுறேன். ஏன்னா அது வீடியோ தனியாக பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதை வந்து சின்னதாக வந்து சிம்பிளாக முடிச்சிருக்கேன். மறக்காமல் அருள்தாஸ் வுட் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே பாய். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.